இது தொடர்பாக வழக்கினை பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதை எதிர்த்து தேசிய மகளிர் ஆணையம் தற்போது வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்லாமல் வன்மையாக இந்த நிகழ்வை கண்டித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அனைத்து மருத்துவ உதவிகளும் இலவசமாக கிடைக்க வேண்டும், உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கு. தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் இணைப்பில். உங்கள் விவரம். கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவை உக்கடத்தை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை என்ற சம்பவம் என்று நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர்களான ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன், தீபக், யாதவராஜ், முத்து நாகராஜ், நிதிஷ் ஆகியோர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேருமே கல்லூரி மாணவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. 8 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய செல்போனில் ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அந்த உத்தரவில் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய இலவச மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் முதல் தகவல் அறிக்கை அனைத்தையும் 3 நாட்களுக்குள் தேசிய மகளிர் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி.